சிறுதானிய சத்து மாவுல முருங்கைக்கீரை சேர்த்து அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு மொறு மொறுன்னு. நான் இன்னைக்கு ஒரு 15 வகையான சிறுதானியத்தை எடுத்து வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து மாவாக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இது நான் எப்போவுமே வீட்டில் ரெகுலராக செய்கிறது தான். இந்த மாதிரி நைஸாக மாவாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் கஞ்சியும் செஞ்சுக்கலாம், நம்ம அடையும் செஞ்சுக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அடை செய்ய போகிறேன். 1 கப்பு சிறுதானிய மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உடம்புக்கும் நல்லது, மணமாகவும் இருக்கும். இப்போ தண்ணி லேசாக இந்த மாதிரி தெளித்து இந்த மாதிரி அடக்கி தளர பிசைஞ்சிக்கலாங்க. கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா மிக்சியில் 1 2 பொடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நல்லா கடாய் காஞ்ச உடனே நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணியை வச்சு தண்ணியை தொட்டு உருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. தண்ணியை தொட்டு தட்டினீங்கன்னா நமக்கு கையிலையும் ஒட்டாது, சூடும் தாங்கும். நம்ம கையை நல்லா மெலிசாவும் நம்மளால் அடை தட்ட முடியும். நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும், ஹையில் வைக்கக்கூடாது, உள்ளே வேகாது. நல்லா சுற்றியும் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செவக்க எடுத்துக்கோங்க. உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்து மாவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் 15 வகையான நான் வந்து சிறுதானியம் சேர்த்துருக்கேன். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாட்டா, சைன் ஆஃப் உஷா.